எங்களுடைய தலைமைத்துவத்தையும், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்துற ஒரு 6 மந்திரம் நான் சொல்லப் போறேன். அதோட தவிர்க்க வேண்டிய ஒரு சொல்லையும் நான் சொல்றேன். இது அநேகமா நாங்க எங்களுடைய தொழில் துறையா இருக்கலாம், இல்ல எங்களுடைய குழுவோடயா இருக்கலாம். அவர்களோடு உரையாடுகிற பொழுது, இந்த 6 மந்திரங்களை நாங்கள் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா ஆங்காங்கே, எங்களுடைய தொழில் துறையில பல வித்தியாசங்களையும், மாறுபடுதல்களையும் அவதானிக்கக்கூடியதா இருக்கு. முதலாவது 6 சொற்கள் கொண்ட மந்திரம். நான் ஒரு தவறு செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். என்னது? நான் தவறு செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். 5 சொற்கள் கொண்ட மந்திரம். நீங்கள் சிறப்பான ஒரு வேலையை செய்துள்ளீர்கள். நீங்கள் சிறப்பான ஒரு வேலையை செய்துள்ளீர்கள். 4 சொற்கள் கொண்ட மந்திரம். உங்களுடைய கருத்தும் அபிப்பிராயமும் என்ன? உங்களுடைய கருத்தும் அபிப்பிராயமும் என்ன? 3 சொற்கள் கொண்ட மந்திரம். நீங்கள் விரும்பினால் மட்டும். நீங்கள் விரும்பினால் மட்டும். 2 சொற்கள் கொண்ட சக்தி வாய்ந்த மந்திரம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒரு சொல் மந்திரம். நாம் நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு சொல்லும் இருக்கிறது. இந்த சம்பாஷணைகளில் அதிகமான நேரத்தில் நாங்கள் தவிர்த்து விட்டால் இந்த சொல்லை மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த சொல்தான் நான். இந்த 6 மந்திரங்களையும் தவிர்க்க வேண்டிய அந்த ஒரு சொல்லையும் கொண்டு உங்களுடைய குழுவோடு உரையாடி பாருங்கள். பல மாற்றங்களை நீங்களும் உணர்வீர்கள்.